வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 3ல் இயல் 1 பின்னங்கள்ல பயிற்சி 1.2 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மேற்சிந்தனை கணக்குகள் 6வது கேள்வி. பின்வரும் குறிப்புகளை பயன்படுத்தி நான் யார் என காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 3 குறிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த 3 குறிப்பை பயன்படுத்தி இந்த எண் என்ன எண் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் குறிப்பு, என்னுடைய ஒவ்வொரு தொகுதியும் பகுதியும் ஓர் இலக்க எண் ஆகும். ஓர் இலக்க எண் அப்படின்னா ஒரே ஒரு இலக்கம் மட்டும் இருக்கிறது தான் ஓர் இலக்க எண். அப்போ தொகுதியில் என்னென்ன இலக்கம் வருது, என்னென்ன எண் வரத்துக்கு பாசிபிள் அப்படின்னா ஓர் இலக்கம் அப்படின்னா ஒரே ஒன்று 1 2 3 4 5 6 7 8 9 10க்கு மேலே போச்சு அப்படின்னா 2 இலக்கம், 1கள் 10கள் 2 இலக்கம் இருக்குங்களா. அப்போ ஓர் இலக்க எண்ணுன்னு சொல்லிட்டாங்க. எது? என்னோட தொகுதியும் ஓர் இலக்க எண்ணு தான். அதே மாதிரி என்னோட பகுதி என்னதான் சொல்லிட்டாங்க, ஓர் இலக்க எண்ணுன்னு தான் சொல்லிட்டாங்க. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ முதல் கேள்விப்படி நமக்கு தொகுதியில் என்ன எண்கள்லாம் இருக்கலாம், 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கலாம். ரெண்டாவது பகுதியும் நமக்கு 1லேருந்து 9க்குள்ளே ஏதாவது ஒன்று இருக்கலாம். அடுத்து ரெண்டாவது குறிப்பு பார்க்கலாம். என்னோட தொகுதி மற்றும் பகுதியின் கூடுதல் 3 மடங்கு ஆகும் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. என்னோட தொகுதியும் பகுதியும் நான் கூட்டினேன் அப்படின்னா 3 மடங்கு அப்படின்ட்டாங்க. அப்போது நான் 1/1 எடுத்தேன் அப்படின்னா தொகுதி பகுதி கூட்டுற தொகுதி 1 இருக்குது, பகுதி 1 இருக்குது. 1 + 1 என்ன ஆயிடுச்சு, 2 ஆயிடுச்சு. 3 மடங்கு அப்படின்னா 3 3ஆவது தான். 3 2 6 3 9 3 4 12 3 5 15 3 6 18. இதுதான் வந்து நமக்கு என்னது 3 மடங்கு. இப்போ 3 மடங்கு அப்படின்னா என்னது 3 6 9 12 15 18ன்னு வரணும். இப்போ 1 1 எடுத்துட்டோம் அப்படின்னா 1 + 1 2 தான் வருது. அப்போ அது 3 மடங்கு கிடையாது. அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1/2 எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 1 2 கூட்டினா என்ன வருது, 3ன்னு வருது. நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2 மேலே சின்ன நம்பராக கீழே பெரிய நம்பராக எடுத்துக்கிறோங்களா. இப்போ 2/1 அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1/2 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் 2/1 ஏன் எடுத்துக்க மாட்டோம், 2/1 என்ன ஆகும், 2 + 1 3ன்னு வந்துடுங்களா. ஏன் நம்ம அதை எடுத்துக்கல அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணுவோம், 2/1 2 வந்து 1ஆல் வகுத்து 1 1 1 என்னாகும், மீதி இன்னும் இருக்குங்களா. அப்போ 1 1/1ன்னு கலப்பு பின்னமாக எழுதிடுவோம். அப்போது இங்கே தகா பின்னமாக எடுத்துக்கக்கூடாது. எல்லாமே எப்படி எடுத்துக்கணும், தகு பின்னமாக எடுத்துக்கணும். தகு பின்னம் அப்படின்னா மேலே சின்னது கீழே பெருசாக இருக்க மாதிரி. தகா பின்னம் அப்படின்னா மேலே பெருசாகவும் கீழே சின்னதாக இருக்க மாதிரி. அப்போ என்னது 1/2 அப்படிங்கும்போது நம்ம கூட்டல் 3 வருதுங்களா. அப்போது 1/2 வருது. இதே மாதிரி எதெல்லாம் போட்டால் நமக்கு வரும் அப்படின்னா 1/5 போட்டோம் அப்படின்னா 6, 3 மடங்கு 6 வந்துடுங்களா. அடுத்து என்னது 1/8. 1/8னா என்ன வரும், நமக்கு 9 கிடைக்கும். அடுத்து 2 4 கூட்டினா 6 கிடைக்கும். ஸோ அடுத்து எதெல்லாம் வரும், 2/7 9 கிடைக்கும். 3/6 9 கிடைக்கும். அடுத்து 4/5 9 கிடைக்கும், அதுவும் 3 மடங்கு தான். அடுத்து 4/8 நமக்கு 12 கிடைக்கும், அதுவும் 3 மடங்கு தான். 5/7 நமக்கு என்ன கிடைக்குது, 12 கிடைக்குது, அதுவும் வந்து மடங்கு தான். அடுத்து 6/9 நமக்கு என்ன கிடைக்குது, 15 கிடைக்குது, அதுவும் 3 மடங்குங்களா. ஸோ அப்போ 3 மடங்கு என்னென்னலாம் பாசிபிள் இருக்குது அப்படின்னா 1/2 இருக்குது, 1/5 இருக்குது, 1/8 இருக்குது, 2/4. எப்பயுமே மேலே சின்ன நம்பராக இருந்து கீழே பெருசாக இருந்துச்சு அப்படின்னா தகு பின்னம். ஏன் தகு பின்னமாக எடுத்துக்கிறோம், தகு பின்னமாக இருந்தால் அப்படியே இருக்கும். தகா பின்னமாக இருந்துச்சு அப்படின்னா அது கலப்பு பின்னமாக மாறிடும். தகா பின்னமாக இருந்தால் என்ன மாறிடும், கலப்பு பின்னமாக மாறிடும். அப்படிங்கிறனால இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்களேன், 1 2 கூட்டணும் அப்படின்னா 3 கிடைக்குது, அதுவும் 3 மடங்கு. 1 5 கூட்டினா என்ன ஆகும், 6 கிடைக்கும், அதுவும் 3 மடங்கு. 1 8 கூட்டினா 9 கிடைக்குது, அதுவும் 3 மடங்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா எண்ணுக்குமே என்ன இருக்குது, 3 மடங்காக கிடைச்சிருக்கு. இது மட்டும்தான் வரும், மீதியெல்லாம் வருமானா வராது. மீதி இப்போ பாருங்கள் 4/4ன்னு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது தொகுதி 4 பகுதி 4 கூட்டினா 4 4 என்ன ஆயிடுச்சு, நமக்கு 8ன்னு வந்துருச்சு. அப்போ 8 அப்படிங்கிறது என்னது 3 மடங்கு 3ஆம் வாய்ப்பாடில் வராது. அப்போ 3ஆம் வாய்ப்பாடில் வர்றது இது மட்டும்தான். ஏன் இதை மட்டும் எடுத்துக்கிறோன்னு புரியுதா. அடுத்து 3வது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொகுதி மற்றும் பகுதிகளின் பெருக்கல் பலன் 4 மடங்கு அப்படின்ட்டாங்களா. தொகுதியும் பகுதியும் பெருக்கணும் அப்படின்னா 4ஓட மடங்காக இருக்கணும். 4ஓட மடங்குனா என்னென்ன வரும் பாருங்கள். ஸோ இங்கே எழுதுறேன் 4 மடங்கு அப்படிங்கும்போது 4 4ஆம் வாய்ப்பாடு 4 8 12. இது 2 கூட்டணும் அப்படின்னா 3 மடங்குன்னாங்க. இங்கே பெருக்கணும் அப்படின்னா 4 மடங்குன்ட்டாங்க. 4 8 12 16 20 24 28 32 36 40 அப்படின்னு எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்குங்களா. இதுதான் 4 மடங்கு. அப்போ எதை 2 பெருக்குன்னா 4 மடங்கு வருதோ அது மட்டும்தான் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்
என்ன இருக்குது 1 2 பெருக்கணும் என்ன வரும் 2, 1 5 பெருக்கணும் என்ன வரும் 5 வரும், 1 8 பெருக்குனா 8 கிடைக்கும். அப்போ 8 அப்படிங்கிறது என்னது 4 மடங்கு. அப்போ 1/8 ஒரு விடை. அடுத்து 2 4 பெருக்கணும் என்ன வரும் 2 4 8, இங்கே 8 கிடைக்குது, இங்கே 8 கிடைக்குது, 7 2 என்ன கிடைக்குது 14 கிடைக்குது, 6 3 6 18 கிடைக்குது, 4 5 20 கிடைக்குது, 8 4 32 கிடைக்குது, 5 7 35, 6 9 54ங்களா. ஸோ அப்போ பாருங்கள் இங்கே 2 5. அப்போ இதில் எதெல்லாம் 4 மடங்கு அப்படின்னா 1/8 4 மடங்கு, 8 4 மடங்கு, இந்த 8 4 மடங்கு, 14 8 4 பாட்டில் வராது. அப்போ 4 மடங்கு கிடையாது, 18 வராது, 20 வரும், 32 வரும், 35 வராது, 54 வராது. அப்போ எதெல்லாம் 4 மடங்கு 1/8 2/4 அடுத்து 4/5 4/8. ஸோ இதுதான் இந்த கேள்வியோட பதில். அப்போ ஒவ்வொரு படிகளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு தொகுதி பகுதி வந்து ஒரு இலக்கு என்னன்னு நாங்கள் அதை எழுதியாச்சு. அடுத்து தொகுதி பகுதி நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து 3 மடங்காக இருக்கணும். 3 மடங்கு அப்படின்னா 3 6 9 12 15 அப்படின்னு வரணும். அப்போ அதில் எதுன்னு பார்த்தோம். அடுத்து 3வது என்ன கொடுத்துருக்காங்க, இதில் நம்ம விடை என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா தொகுதி மற்றும் பகுதியோட பெருக்கல் பலன் 4 மடங்காக இருக்கணும். இப்போ 2 பெருக்கணும், தொகுதியும் பகுதியும் பெருக்கணும் அப்படின்னா 4 மடங்காக இருக்கும். 4 மடங்குனா என்ன 4 8 12 16 அப்படின்னு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் விடை வந்து நமக்கு 1/8 2/4 4/5 4/8 இருக்குது. இதில் எது வேணாலும் விடையாக எழுதிக்கலாம். 4மே நமக்கு விடையாக வருது. நமக்கு புக்கில் என்ன இருக்குது அப்படின்னா 4/8 வந்து விடையாக கொடுத்துருக்காங்க. 7வது கேள்வி 1 1/3க்கும் 3 1/6க்கும் இடையே உள்ள வேறுபாட்டையும். ஸோ வேறுபாட்டை அப்படின்னா என்ன அப்படின்னா மைனஸ் பண்ணணும். எதை ஸோ 1 1/3யும் 3 1/6 மைனஸ் பண்ணும். அதுக்குள்ள வேறுபாட்டையும் 4 1/6க்கும் 2 1/3க்கும் இடையே உள்ள வேறுபாட்டையும் 4 1/6ஓட 2 1/3ஓட வேறுபாட்டையும் வேறுபாடு அப்படின்னா இங்கே என்னதான் மைனஸ் பண்ணும். அப்போது 1 1/3 3 1/6க்கு வரக்கூடிய மதிப்புகளோட மைனஸ் பண்ணி வர ஆன்சரையும் 4 1/6லேருந்து 2 1/3 வரக்கூடிய ரெண்டையும் கழித்து வரக்கூடிய மதிப்பை ரெண்டையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கூட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் கூட்ட போகிறோம். எப்படி கூட்டுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு முதல்ல ரெண்டத்தோட வேறுபாட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணும் 1 1/3ஓட மதிப்பு தெரியணுங்களா. 1 1/3 3 1/6 இருக்குது. அப்போ பெருசது 3 1/6 மைனஸ் இங்கே என்ன இருக்குது 1 1/3 அடுத்தது. அப்போது இதை ரெண்டோட வேறுபாடுங்கிறனால மைனஸ் போட்டாச்சு. அடுத்து இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க 4 1/6 மைனஸ் 2 1/3. என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு இது ரெண்டோட வேறுபாடையும் கண்டுபிடிக்கணும். அடுத்து 4 1/6 மைனஸ் 2 1/3ஓட வேறுபாடையும் கண்டுபிடிச்சி இந்த ரெண்டுக்கும் வரக்கூடிய ஆன்சரோட மதிப்பு என்ன ஆன்சர் வருதோ அதை தான் கூட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ இத்தனை தனியாக கண்டுபிடிக்கலாங்களா. இது எப்படி இருக்குது அப்படின்னா கலப்பு பின்னமாக இருக்குது. அப்போ கலப்பு பின்னம் ஃபஸ்ட்டு என்ன மாற்றுவோம், தகா பின்னமாக மாற்றுவோங்களா. அப்போது 3ஓட 6 பெருக்கிறோம், 3 × 6 ப்ளஸ் தொகுதியில் இருக்க 1 பை பகுதி மைனஸ் இருக்குது, 2க்கு 1 இடத்துல என்ன இருக்குது கழித்தல் இருக்குது. அடுத்து என்ன பண்ணுவோம் 1 3 பெருக்குவோம் ப்ளஸ் மேலே இருக்கிறதோட 1 கூட்டுவோம் பை 3 போட்டுப்போங்களா. அப்போ இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம் ப்ராக்கெட்டில் இருக்க ஃபஸ்ட்டு பெருக்கிடுவோம். 3 6 3 18 வரும் ப்ளஸ் 1/6 அப்படியே எழுதிக்கிறோம். மைனஸ் 1 3 3 இங்கே ப்ளஸ் 1/3 இருக்குது அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ 18ஓட 1 கூட்டும் போது 19/6ன்னு வந்துடும். 3ஓட 1 கூட்டும் போது 4/3 அப்படின்னு வருங்களா. ஸோ இப்போ என்னவா மாற்றியாச்சு, கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றியாச்சு. அடுத்து நமக்கு எப்படி இருக்கணும், பகுதி சமமாக இருக்கணும். பகுதி இங்கே என்ன இருக்குது, 1 6 இருக்குது 1 3 இருக்குது. அப்போது 6 3 ஒரே வாய்ப்பாடில் வருமானா வரும். எந்த வாய்ப்பாடில், 3ஆம் வாய்ப்பாடில். பெரிய என்னென்னா 6. அப்போ 3 6 மாற்ற முடியுமான்னு பார்க்கலாம். அப்போ 2 என்ன ஆகிடும் 6 ஆகிடும். அப்போ எப்படி மாறுது 19/6 மைனஸ் 2 8/6 அப்படின்னு கிடைச்சிருச்சு. பகுதி சமப்படுத்தியாச்சா. சரி, இதே மாதிரி இதுக்கும் போட போகிறோம். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், 4ஓட என்ன பண்ணுறோம் 6 பெருக்கிறோம். 4 × 6 ப்ளஸ் 1/6 மைனஸ் இருக்குது அப்படியே போட்டுக்கிறோம். 2ஓட 3 பெருக்கிறோம் கூட்டல் என்ன இருக்குது 1/3ன்னு கிடச்சிருமா. ஸோ 6 நாள் என்னது 24 ஆகிடும் ப்ளஸ் 1/6 அப்படியே வரும் மைனஸ் 2 3 என்னது ப்ராக்கெட்டில் 2 3 6ன்னு வந்துடும். அப்போ 6 + 1/3
3ன்னு வந்துருங்களா? 24ஓட ஒன்று கூட்டினா 25/6ன்னு வந்துடும். 6ஓட ஒன்று கூட்டினா 7/3ன்னு வந்துருமா? இப்போ நமக்கு தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா 25/6 - 7/3. இப்போது பகுதி சமமாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? நம்மளால் தொகுதியை கூட்டலோ கழித்தலோ பண்ண முடியும். இங்கே பகுதி 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது, ரெண்டு சமமாக இல்லை. ஆனால் ரெண்டு ஒரே வாய்ப்பாடில் வருங்களா? ஸோ அப்போ இது 3ஆம் வாய்ப்பாடில் 6 வருமானா வரும். பெரிய எண்ணெய்னா 6. அப்போ 3 நம்ம 6ஆக மாற்றணும். அப்போது 3ஆம் வாய்ப்பாடில் எத்தனை தடவை 6 வரும்? 3 2 6 வரும். அப்போ கீழே நம்ம 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா மேலே தொகுதியில் என்ன பண்ணணும்? 2ஆல் பெருக்கிறோம். அப்போ 25/6 அப்படியே வரும். 7 2 என்ன ஆகிடும்? 14 ஆகிடும். 3 2 6 ஆகிடுங்களா? இப்போ ரெண்டு சைடு எப்படி இருக்குது? தொகுதி சமமாக இருக்குது. அப்போ தொகுதி சமமாக இருந்தால் பகுதியை கழிப்போங்களா? அப்போ 19/8 என்ன ஆகிடும்? 11/6ன்னு விடை வந்துடும். இங்கே என்ன ஆகும்? 25 - 14/6ன்னு வரும். 25ல் 14 போயிடுச்சுன்னா 5ல் 4 போயிடுச்சுன்னா மீதி 1, 2ல் 1 போயிடுச்சுன்னா மீதி 1, 11/6ன்னு கிடச்சிருக்கு. என்ன சொல்லியிருந்தாங்க? இந்த ரெண்டுக்கும் விடை கண்டுபிடிச்சா அந்த விடை ரெண்டையும் கூடுதல் கேட்டிருந்தாங்களா? அந்த இதோட வேறுபாட்டை கூட்டுகன்னு இருக்காங்க. இதோட வேறுபாடு 11/6, இதோட வேறுபாடு என்னது? 11/6. இப்போ என்ன பண்ணுறோம்? 11/6 + 11/6 கூட்டுறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருந்ததை கழிச்சு ஒரு மதிப்பு கிடைக்கணும், ரெண்டாவது கொடுத்துருந்ததையும் கழிச்சு ஒரு மதிப்பு கிடைக்கும். இந்த ரெண்டு மதிப்பையும் கூட்டுங்கன்னு இருக்காங்க. ரெண்டு மதிப்பும் நமக்கு 11/6ன்னு ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது. இப்போ இது ரெண்டையும் தான் கூட்ட போகிறோம். அப்போ பகுதி சமமாக தான் என்னது? தொகுதியை கூட்டுவோங்களா? அப்போ 11 கூட்டினா என்னாவும்? 22/6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 22/6 அப்படிங்கிறது என்ன? அது தகா பின்னமாக இருக்குது. மேலே பெருசாகவும் கீழே சின்னதாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? வகுப்போங்களா? அப்போ 22 6ஆல் வகுக்கிறோம். 6 3 நமக்கு என்ன வரும்? 18 வரும். மீதி 3 கிடச்சிருங்களா? மீதி என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது. அப்போ என்ன எழுதுவோம்? ஈவு 3 மீதி 3/6ன்னு கிடச்சிருங்களா? 3 3/6ன்னு கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா தொகுதி பகுதி ஒரே வாய்ப்பாடில் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ரெண்டு என்ன பண்ணுவோம்? கழிப்போங்களா? ஸோ ஒரே வாய்ப்பாடில் வந்ததுன்னா அதை வகுத்து போடுவோம். அப்போ 3 அப்படி எடுக்கிறோம். 3 6 ஒரே வாய்ப்பாடில் 3ஆம் வாய்ப்பாடில் ஒரு 3 3 2 3 என்னது? 6ன்னு கிடைக்கும். அப்போ 3 1/2 அப்படின்னு கிடைக்கும். ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு பாருங்க. 6 3 18, 18ல் 22ல் 18 போச்சுன்னா மீதி 4. மீதி என்னது? 4. இங்கே 4 வருங்களா? ஸோ 4 6 ஒரே வாய்ப்பாடில் வருமானா வரும். 4 6 ஒரே வாய்ப்பாடில் வருமானா 3 1/2 வராது. 4 6 ஒரே வாய்ப்பாடில் 4/6ன்னு வந்துடுங்களா? 4 6 2ஆம் வாய்ப்பாடில் வரும். 2ஆம் வாய்ப்பாடில் 2 தடவை 2 3 தடவை 6ங்களா? அப்போ 3 2/3. அப்போ கொடுத்துருக்கிறத நம்ம கழிச்சுட்டு அதோட வேறுபாட்டை கண்டுபிடிச்சி வேறுபாட்டுக்கு வந்த ஆன்சரை கூட்டணும் அப்படின்னா 3 2/3 அப்படிங்கிறத விடை. 8வது கேள்வி. 3 1/5 என்ற பின்னத்தை பெற. ஸோ 3 1/5 என்ற பின்னத்தை பெற அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இதை விடை. 3 1/5 அப்படிங்கிற பின்னத்தை நம்ம பெறணும் அப்படின்னா 9 3/7 என்ற பின்னத்திலிருந்து எந்த பின்னத்தை கழிக்க வேண்டும்? ஸோ 9 3/7லிருந்து எந்த பின்னத்தை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 3 1/5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பின்னம்ங்கிறது நமக்கு தெரியாது. என்ன எடுத்துக்கிறோம்? எக்ஸு. ஸோ இப்போ புரியுதுங்களா? 9 3/7லேருந்து எந்த பின்னத்தை கழிக்கிறோம் அது தெரியாது. தெரியாதது என்ன எடுத்துக்கிறோம்? எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு விடை என்னவா? 3 1/5ன்னு சொல்லிட்டாங்க. 3 1/5ங்களா? அப்போ இது கலப்பு பின்னமாக இருக்கிறது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? தகா பின்னமாக மாற்றணும். அப்போது 9 7 பெருக்கிப்போங்களா? அப்போ 9 9 பெருக்கல் 7 + 3/7ன்னு வந்துடும். -x அப்படியே இருக்கும். இங்கே என்னது? தகா பின்னது கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றுறோம். 3 பெருக்கல் 5 + 1/5ன்னு வந்துடுங்களா? அப்போ 9 7 நமக்கு என்ன வருது? 63 + 3/7ன்னு வந்துடும். -x அப்படியே இருக்கும். 3 5 + 1/5ன்னு கிடைக்குங்களா? இப்போ இது கூட்டுறோம். 63ஓட 3 கூட்டினா 66/7 -x = 15 + 1 16/5ன்னு கிடைக்கும். இப்போ எனக்கு என்ன வேணும்? எக்ஸ் தான் வேணும். எந்த பின்னத்தை கழிக்க வேண்டும் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோட மதிப்பு எனக்கு வேணும் அப்படின்னா இந்த எக்ஸை நான் இந்தாண்ட கொண்டு போகும்போது -x என்ன ஆகிடும்? இந்தாண்ட போகும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் கொண்டு போகிறேன். ஏன்னா எனக்கு அது மட்டும் தான் வேணும். அப்போ இங்கே 16/5 என்ன ஆகுது? இந்தாண்ட சைடு இருக்குது. இந்தாண்ட கொண்டு வந்தேன் அப்படின்னா ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆகிடும். அப்போ 66/7 அப்படியே வரும். -16/5 வந்து அங்கே ப்ளஸில் இருக்கிறது இந்தாண்ட வரும்போது என்ன ஆகும்? மைனஸில் வந்துடும். இங்கே இருக்க -x அந்தாண்ட போகும்போது என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். இப்போ எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 66/7 -16/5ன்னு கிடச்சிருச்சுங்களா?
இப்போது பகுதி சமமாக இருந்தால் என்ன பண்ண முடியும், கழிக்க முடியும். இந்த பகுதி நமக்கு என்ன இருக்குது, 7 இருக்குது, 5 இருக்குது, 2 வெவ்வேறையாக இருக்குது. 2 வெவ்வேறையாக இருந்தால் 2 முறை பார்த்துருக்கோம். ஒரு முறை என்ன அப்படின்னா குறுக்கு பெருக்கல், இன்னொரு முறை என்ன அப்படின்னா 2 ஒரே வெப்பாடில் வருமானு பார்த்துருக்கோம். அப்போ 7 5 என்ன ஆகுது, ஒரே வெப்பாடில் வராது. அப்போ குறுக்கு பெருக்கல் முறை தான் பண்ணுறோம். அப்போ 66ஓட 5 பெருக்கிறோம், மைனஸ் 7ஓட 16 பெருக்கிறோம், பை வகுத்தல் கீழே என்ன இருக்குது, 7 × 5 இருக்குங்களா, ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்துடும். ஃபஸ்ட்டு 66 × 5 பெருக்கிக்கலாங்களா, 5 30 மீதி 3, 5 30 + 3 33 வந்துடும். அப்போ 330 மைனஸ் 16 × 7 கண்டுபிடிக்கணுங்களா. ஸோ 7 எவ்வளோ, 42 மீதி 4, 7 1 7 + 4 11, 7 + 4 நமக்கு என்ன கிடச்சிரும், 11 கிடச்சிருங்களா. அப்போ 112 பை 7 5 35 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைக்குங்களா. அப்போ 330ல் 112 கழிக்கிறோம். 0லேருந்து என்ன பண்ண முடியாது, 12 கழிக்க முடியாது. அப்போ இவங்க கடன் வாங்கி 10 ஆகிடுவாங்க, இங்கே 2 ஆகிடுவாங்களா. 10ல் 2 போச்சுன்னா மீதி 8, 2ல் 1 போச்சுன்னா 1, 3ல் 1 போச்சுன்னா மீதி 2. அப்போ என்ன கிடைக்குது, 218 பை 35 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைக்குதுங்களா. மேலே பெரிய எண்ணா இருந்து கீழே சிறிய எண்ணா இருந்தால் என்ன பண்ணுவோம், வகுப்போங்களா. அப்போ 35ஆல் 218 என்ன பண்ணுறோம், வகுக்கிறோம். அப்போ இங்கே 2 இலக்கம் என்ன எடுத்துக்க முடியாது, ஏன்னா 21 எடுத்துகிட்டா 35 × 1 என்ன தான் வரும், 35 தான் வரும். அப்போ 35ஆம் வாய்ப்பாட்டில் 218 எத்தனை தடவை வருதுன்னு பார்க்கணும். 5 போட்டு பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு 35 × 5 போட்டு பார்க்குறோம். 5 5 25 மீதி 2, 5 3 18 19 20 வந்துருச்சுங்களா. அப்போ 35 × 6 போட்டு பார்க்கலாமா. 5 6 30 மீதி 3, 6 3 18 19 20 21 210 வந்துருச்சு. அதே 7 தடவை போடும்போது என்ன ஆகும், நமக்கு எக்ஸ்ட்ரா போயிடும். அப்போ 6 தடவை 210 வருது. 8ல் 0 போச்சுன்னா 8, 1ல் 1 போச்சுன்னா 0, 2ல் 2 போச்சுன்னா 0. அப்போ என்ன ஆகுது, ஸோ 218 35ஆல் வகுத்தோம் அப்படின்னா ஈவு 6 மீதி 8 பை வகுக்கும் என்ன 35. அப்போ இன்னொரு எண் என்ன அப்படின்னா 6 8 பை 35 தான். அப்போது கேள்வியில் என்ன கொடுத்தாங்க, 9 3 பை 7ஓட 6 8 பை 35 நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு விட 3 1 பை 5 கிடைக்கும். அப்போ கழிக்க வேண்டிய பின்னம் கொஸ்டினில் தானே கேட்டிருந்தாங்க. எதோட கழிச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த விடை கிடைக்கும்னு கேட்டிருந்தாங்களா. அப்போ கழிக்க வேண்டிய பின்னம் எது அப்படின்னு அந்த எக்ஸோட மதிப்பு 6 8 பை 35 தான் சரியான விடை. 9வது கேள்வி, 2 பின்னங்களின் கூடுதல் 5 3 பை 9. 2 பின்னத்தை கூட்டணும் அப்படின்னா அதோட விடை எவ்வளோங்களா, 5 3 பை 9ன்னுட்டாங்க. அவற்றில் ஒரு பின்னம், 2 பின்னத்தை கூட்டணும் அப்படின்னா இது விடைன்ட்டாங்க. அந்த 2 பின்னத்தில் ஒரு பின்னத்தோட மதிப்பு 2 3 பை 4 எனில் மற்றொரு பின்னம் காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ ஒரு பின்னத்தோட மதிப்பு இதுவாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு பின்னத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பின்னம் 2 3 பை 4ஓட இன்னொரு பின்னம் மற்றொரு பின்னம் தெரியாது, அது என்னென்னு எடுத்துக்கிறோம் எக்ஸ். அதை கூட்டணும் அப்படின்னா என்ன விட கிடைக்குதுங்களா, 5 3 பை 9 அப்படின்னு கிடைக்குதுன்ட்டாங்களா. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு எக்ஸ் தான் வேணும், எனக்கு என்ன வேணும், எக்ஸ் தான் வேணும். அப்போ எக்ஸ் நான் ஈக்குவலுக்கு இந்தாண்டே வச்சுட்டு இது என்ன பண்ணுறேன், ஈக்குவலுக்கு அந்தாண்ட கொண்டு போகிறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 3 பை 9, இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ளஸில் இருக்கிறது அந்தாண்ட போச்சுன்னா என்ன ஆகும், -3 பை 4ன்னு வரும். இப்படியும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றி அப்படியே போடலாம். ஃபஸ்ட்டு கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றிடலாங்களா. அப்போ 2 4 பெருக்கிறோம். 2 × 4 + 3 பை 4 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5 9 பெருக்கிறோம். 5 × 9 + 3 பை 9 அப்படின்னு கிடைக்குங்களா. இப்போ 2 கூட்டுறோம். 2 4 என்ன 8 ப்ளஸ் 3 பை 4 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5 9 என்னது 45 ப்ளஸ் 3 பை 9ன்னு கிடைக்குங்களா. ஸோ அப்போ 8 3 கூட்டினா என்ன 9 10 11 11 பை 4 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஈக்குவல் டு 45 ப்ளஸ் 3 என்ன ஆகும் 48 பை 9 அப்படின்னு மாறிடும். இப்போ எனக்கு எக்ஸோட மதிப்பு தான் வேணும். அப்போ இங்கே இருக்க எக்ஸை மட்டும் இந்தாண்ட வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிறத அந்தாண்ட கொண்டு போகிறோம். அப்போ என்ன ஆகும் 48 பை 9 அப்படியே இருக்கும். இங்கே இருக்க ப்ளஸ் 11 பை 4 ஈக்குவல் கண்டாந்து போச்சுன்னா என்ன ஆகும் மைனஸில் மாறிடும். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது 48 பை 9 மைனஸ் 11 பை 4 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து என்ன பண்ணுவோம், நமக்கு பகுதி சமமாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவோம் தொகுதியை கூட்டல் அல்லது கழித்தல் பண்ணுவோங்களா.
நமக்கு பகுதி எப்படி இருக்கணும், சமமாக இருந்தால் தான் கூட்டல் அல்லது கழித்தல் பண்ண முடியும். இங்கே பகுதி எப்படி இருக்குது, நமக்கு 9 4 அப்படின்னு வெவ்வேறு என்ன இருக்குது, 9 4 ஒரே வேப்பாடில் வருமானா வராது. அப்போ என்ன பண்ணுவோம், குறுக்கு பெருக்கல் பண்ணுவாங்களா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் அப்படியே வச்சுக்கிறோம். என்ன பண்ணுவோம், 48ஓட 4 பெருக்குவோங்களா. அப்போ 48 பெருக்கல் 4, நடுமத்தில் மைனஸ் இருக்குது அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், 9ஐயும் 11ஐயும் பெருக்கிறோம், வகுத்தல் கீழே என்ன இருக்கோ அதை 2 பெருக்கி போங்களா. ஸோ அப்போ 48ஓட 4 ஃபஸ்ட்டு பெருக்க போகிறோம். இப்போ என்ன வரும், 48 பெருக்கல் 4. ஸோ 8 4 32, மீதி 3, 4 4 16 ப்ளஸ் 3 19, 192 வருதுங்களா. மைனஸ் இங்கே என்ன வரும், 9 × 11 99 பை 9 4 36 வந்துடுங்களா. அப்போ 192ல் 99 கழிக்கிறோம். அப்போ 2லேருந்து 9 என்ன பண்ண முடியாது, கழிக்க முடியாது. கடன் வாங்கி இவங்க 12 ஆகிடுவாங்க, இவங்க 8 ஆகிடுவாங்களா. ஸோ 8லேருந்து 9 கழிக்க முடியாதுங்கனால இவங்க கடன் கொடுத்து இவங்க 0 ஆயிடுவாங்க, 18 ஆகிடுறாங்க. ஸோ 12ல் 9 போயிடுச்சு அப்படின்னா மீதி 3, 18ல் 9 போயிடுச்சு அப்படின்னா 9ங்களா. அப்போ 93/36 அப்படின்னு கிடைக்குது. 93/36 அப்படின்னு கிடைக்குங்களா. ஸோ மேலே பெரிய எண்ணாக இருந்து கீழே சிறிய எண்ணாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம வகுப்போங்களா. அப்போ 36 என்ன பண்ணுறோம், 36ஆல் 93 வகுக்கிறோம். ஸோ 36 × 3 போட்டு பார்க்கலாமா. 36 × 3 நமக்கு என்ன வருது, 6 3 18, மீதி 1 3 9 1 10, 108ன்னு எக்ஸ்ட்ரா போயிடுது. அப்போ 36 பெருக்கல் 2 போடலாங்களா. 6 2 12, மீதி 1 3 2 6 + 1 7. அப்போ 2 தடவை 72 வருது. மீதி என்ன இருக்கும், ஸோ 3ல் 2 போச்சுன்னா மீதி 1, 7 9ல் 7 போச்சுன்னா மீதி 2. அப்போ என்ன கிடைக்குது, ஸோ ஈவு 2 மீதி 21/36ங்களா. இப்போது நமக்கு ஈவும் மீதி எப்படி இருக்குது அப்படின்னா, ஈவு வந்து 2ன்னு கிடச்சிருச்சு. பட் மீதியும் வகுக்கும் என்ன இருக்குது, 21 36 இருக்குது. இது ரெண்டும் ஒரே வாய்ப்பாடில் வருமானா 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 3ஆம் வாய்ப்பாடில் 7 3 21, இது 12 தடவை என்ன ஆகும், 3ஆம் வாய்ப்பாடில் வருங்களா. அப்போ 2 கேன்சல் பண்ணோம். அப்போ 2 7/12ன்னு கிடைக்கும். அப்போ மற்றொரு பின்னம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த பின்னத்தோட இன்னொரு பின்னம் கூட்டணும்னு சொன்னாங்க இல்லைங்களா. அப்போ அந்த மற்றொரு பின்னம் என்னென்னு எடுத்துட்டோம், நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துட்டோங்களா. அப்போது மற்றொரு பின்னம் அதுதான் யார், எக்ஸ்ன்னு எடுத்தவங்க எவ்வளோ அப்படின்னா 2 7/12ஓட நம்ம எதை கூட்டுறோம், 2 3/4 கூட்டணும் அப்படின்னா 5 3/9 அப்படிங்கிற விடை நமக்கு கிடைக்கும். 10வது கேள்வி, 9 3/16 என்ற பின்னத்தை பெற, ஸோ என்னது 9 3/6 அப்படிங்கிற பின்னம் தான் விடைன்னு சொல்லிட்டாங்க. அதை பெறணும் அப்படின்னா 3 1/16 என்ற பின்னத்தோடு எந்த பின்னத்தை பெருக்க வேண்டும். அப்போ 3 1/16 அப்படிங்கிற பின்னத்தோட எந்த பின்னத்தை அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த பின்னம் தெரியாது, அது எக்ஸ். அதோட பெருக்கணும் அப்படின்னா நமக்கு விட என்ன கிடைக்குதுங்களா, 1 3/16ன்னு கிடைக்குது. புரியுதா. 9 3/6 என்ற 3/16 என்ற பின்னத்தை பெற இது நமக்கு ஆன்சராக வரணும் அப்படின்னா 3 1/16ங்கிற பின்னத்தோட எதை பெருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த எந்த பின்னம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். அப்போ 3 1/16 உட எக்ஸை பெருக்கணும் அப்படின்னா 9 3/16 கிடைக்குதுன்ட்டாங்களா. இப்போது இந்த கலப்பு பின்னம் என்னவா மாற்றும், ஃபஸ்ட்டு தகா பின்னமாக மாற்றிப்போங்களா. அப்போ ஃபஸ்ட்டு தகா பின்னமாக மாற்றுறோம். 3ஓட 16 பெருக்கிக்கிறோம், ப்ளஸ் 1/16 பெருக்கல் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே என்ன பண்ணுறோம், 9ஓட 16 பெருக்கிக்கிறோம். 9 × 16 ப்ளஸ் 3/16ன்னு வருங்களா. ஸோ 16 × 3 கண்டுபிடிக்கிறோம். 16 × 3 அப்போ என்ன வரும், 6 3 18, மீதி 1 1 3 + 1 4ன்னு வந்துடுங்களா. அப்போ 48 + 1/16 பெருக்கல் எக்ஸ் ஈக்குவல் டு, அடுத்து என்ன பண்ணணும், 16 × 9 கண்டுபிடிக்கணுங்களா. ஸோ 6 9 54, மீதி 5, 9 × 1 9 ஆகிடும், ப்ளஸ் 4 144 வருங்களா. அப்போ 144 + 3/16 அப்படின்னு கிடைக்குது. இப்போ 48ஓட 1 கூட்டினா என்ன ஆகிடும், 49/16 பெருக்கல் எக்ஸ் ஈக்குவல் டு 147/16 அப்படின்னு கிடைக்கும். இப்போ எனக்கு என்ன வேணும், எக்ஸோட மதிப்பு தான் வேணும். அப்போ நான் எக்ஸை மட்டும் இந்த வச்சுட்டு இங்கே பெருக்கல்ல இருக்கிறது, ஸோ ஈக்குவலுக்கு சமத்துக்கு முன்னாடி நம்ம கூட்டலில் இருந்தால் கழித்தலாக போகும், கழித்தலில் இருந்தால் கூட்டலாக போகும், பெருக்கலாக இருந்தால் வகுத்தலாக போகும், வகுத்தலாக இருந்தால் பெருக்கலாக வரும். அப்போ இங்கே என்னவா இருக்குது, பெருக்கல்ல இருக்கிறது 49/16 ஈக்குவலுக்கு அந்தாண்ட போச்சு அப்படின்னா வகுத்தலாக மாறிடும். வகுத்தல் 49/16 அப்படின்னு வந்துடுங்களா. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்,
147/16 இருக்குது. இந்த பெருக்கலை நம்ம வகுத்தலாக மாற்றுவோம் அப்படின்னு பார்த்துருக்கோங்களா? பெருக்கலை வகுத்தலாக மாற்றணும் அப்படின்னா 49/16 அப்படிங்கிறது 16/49 தலைகீழ வந்துடும். அப்போ என்ன ஆகும்? 16 வாய்ப்பாடில் 16 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 147/49 அப்படின்னு இருக்குங்களா? 147/49 இருக்கும். ஸோ அப்போ மேலே பெரிய நம்பர் கீழே எஸ்ஐன்னு இருக்கனால 49 வாய்ப்பாடில் வருதான்னு பார்க்கணும். 49 × 2 போடலாங்களா? ஸோ 9 2 18, மீதி 1, 4 2 8 1 9ன்னு வந்திருக்கு. அப்போ 49 × 3 மடங்கு போட்டு பார்க்கலாங்களா? 9 3 27, மீதி 2, 4 3 12 + 2 14. அப்போ 49 × 3 147, மீதி 0. அப்போ என்ன கிடச்சிருக்கு? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, நம்ம கேள்வியில் என்ன கேட்டிருந்தாங்க? 9 3/16 பெறத்துக்கு 3 1/16 3 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 9 3/16 கிடைச்சிரும். இதுதான் இந்த கேள்விக்கான விடை. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.